ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா, இங்கிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இங்கிருந்து ஏற்றுமதியாகும் 99% பொருட்களுக்கு வரிச்சலுகை கிடைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பழங்கள், காய்கறிகள், மஞ்சள், தானியங்கள் போன்ற விவசாய மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்ய வரி கிடையாது. எனவே இங்கிலாந்திற்கு விவசாய பொருட்கள் ஏற்றுமதி 3 ஆண்டுகளில் 20% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 8,60,000 கோடி ரூபாய் விவசாய ஏற்றுமதி என்ற இலக்கை எட்ட இது பேருதவியாக இருக்கும். இந்தியாவில் கடல்சார் பொருட்களுக்கு இங்கிலாந்தில் இனி வரி கிடையாது. இங்கிலாந்து சுமார் 46,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல்சார் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இதில் தற்போது இந்தியாவின் பங்களிப்பு வெறும் 2.25% மட்டுமே. ஆனால் இறால், டியூனா மீன் போன்றவற்றின் ஏற்றுமதி இனி வளர்ச்சியடைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் காஃபி தேவையில் 1.7%, தேயிலை தேவையில் 5.6%, மசாலா பொருட்கள் தேவையில் 2.9% இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்நிலையில் இந்த பொருட்கள் ஏற்றுமதிக்கும் வரி கிடையாது என்பதால் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இங்கிலாந்து சந்தையில் ஜவுளிக்கு வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் கம்போடியாவும் வரியில்லா அணுகலை பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு இந்தியா 10,320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மட்டுமே இங்கிலாந்துக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்துள்ளது. இந்நிலையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதால் அதிவேக வளர்ச்சிக்கு தயாராக உள்ள துறைகளில் ஆயத்த ஆடைகள், கம்பளங்கள், கைவினைப் பொருட்களும் இடம்பெறும். அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 5% அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் 6வது மிகப்பெரிய பொறியியல் ஏற்றுமதி சந்தையாக இங்கிலாந்து உள்ளது. இதுவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வருவதால் அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்றுமதி இரட்டிப்பாக உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து $1 பில்லியன் மதிப்பில் இங்கிலாந்துக்கு மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஜெனரிக் மருந்துகள், அறுவை சிகிச்சை கருவிகள், நோயறிதல் உபகரணங்கள், இசிஜி, எக்ஸ்ரே இயந்திரங்களும் எந்த வரியையும் ஈர்க்காது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தால் ரசாயனங்கள், விளையாட்டுப் பொருட்கள், ரத்தினங்கள், நகைகள், தோல் பொருட்களையும் வரியின்றி இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.